He has sent me. லூக்கா 4:18. அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஃபவுஸ்தீனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளி காட்சி. Apostle of my mercy, proclaim to the whole world my unfathomable mercy. எனது இரக்கத்தின் தூதரே, எனது ஆழமான இரக்கத்தை உலகுக்கு எடுத்துரைப்பாய். இதனுடைய கருணை இரக்கம், இதை பற்றி இந்த வாரத்தில் நாம் சிந்தித்து வருகின்றோம். Saint Irenaeus, the Son of God became Son of Man. He became used to living among humankind, resting on men and women, dwelling within work of God's hands. In them he accomplished Father's will. கடவுளின் மகன் மனித மகனாகி மனித சமுதாயத்துடன் வாழ்கிறார். அவர் கடவுளின் கைவண்ணத்தில் ஆண்கள் பெண்களில் உறைகிறார். அவர்களும் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றினார். தந்தை கடவுளிடம் தான் கொண்டிருந்த உறவும் தன்மேல் பொழியப்பட்ட தூய ஆவியின் சக்தியும் தன்னை ஒரு வானக கடவுளாக பெருமை பாராட்டி கொள்ள அல்ல, மாறாக மன்னக கடவுளாக மனித வாழ்வின் நிலைகளை கண்டு தனது மன்னக பயணத்தில் தனது பணி என்ன என்பதை அறிந்து உணர்ந்து அதை வெளிப்படுத்தினார். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செபக்கூடத்திற்கு சென்று வாசக நூலை எடுத்து படிப்பார். அது ஏசையா எழுதிய இறைவாக்கு. ஏசையா முன்கூட்டியே மெசியாவை பற்றி அறிவித்த பகுதியில் ஒன்று. ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று இப்பொழுது நாம் ஆராதனை பாடலாக பாடினோம். இதை படித்து முடித்ததும் விளக்கம் கூற வேண்டும், மறையுரை பிரசங்கம் வைக்க வேண்டும். அந்த போதகர் யார் மேடை ஏறி அந்த வாசகத்தை படிக்கின்றார்களோ அவர் செய்ய வேண்டும். ராபி என்று அழைக்கக்கூடியவர்கள். இயேசுவுக்கு இந்த வகையான பட்டப்படிப்போ அல்லது நிறுவனங்களுக்கு சென்று படிப்பை கற்றவரும் அல்ல. அவருக்கு இருந்த இயல்பான அறிவிலே இந்த வாசகத்தை படித்து முடித்ததும் அவர் கூறுவார், இன்று இந்த வாக்கு நிறைவேறியது, என்னில் நிறைவேறியது. அப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தோன்னே கோபப்படுவாங்க. நீ யார்? நீ போய் கடவுளுக்கு ஈடாக உன்னை சொல்லுகிறாயே. ஒரு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். கொஞ்சம் தமாஷாவும் இருக்கும், கொஞ்சம் இதே போல் கோபமும் வரும். என்கிட்ட பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் எல்லாம் ஒரு பிஷப் ஆகணும் அப்படின்னுவாங்க. அவனை ஏன் என்ன மட்டமாக சொல்கிறீங்க? நான் ஏற்கனவே போப்பாண்டவராக இருக்கிறேன், என்னை போய் பிஷப்புனுக்கு கீழே இருக்கிறீங்களேன்னுவாங்க. அவங்க சோக்கை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிரிப்பாங்க. போப்பாண்டவரா அப்படின்னுவாங்க. ஆமாம், நான் ஒரு வகையில் போப்பாண்டவர் தான். ஏன்னு சொல்கிறீங்களா? இங்கே கொடுக்கிற மறையுரை உலகமெங்கும் போகிறது. போப்பாண்டவர் கொடுக்கிற மறையுரையை ஊர்பி எத் ஓர்பி என்று சொல்லுவார்கள். ரோமையிலே கொடுக்கின்ற மறையுரை உலகமெங்கும் செல்லுகிறது அல்லவா? அதே போல் இந்த நற்செய்தி அறிவிப்பின் பயனாக என்னுடைய மறை உலகெங்கும் போகிறது. அப்போ நான் போப்பாண்டவர் தானே, ஏன் என்னை குறைக்கிறீங்க? ஓ அப்படியா? தமாஷா புரிஞ்சுக்கிறவங்க தமாஷா, கோபப்படுறவங்க கோபப்படுவாங்க, போப்பாண்டவரா என்று. ஆண்டவரின் வாக்கு என்னில் நிறைவேறியது என்று இயேசு சொன்னதும், நீ யார்? தச்சனின் மகன், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் சொல்கிறாயே என்று கோபப்பட்டார்கள், இடரல் பட்டார்கள். ஆனால் உண்மை அதுதான். ஆண்டவர் இயேசு மன்னகத்தை விட்டு விண்ணகத்தை விட்டு மன்னகத்துக்கு வந்து மக்களோடு மக்களாக தங்கி
அந்த பரிசுத்த ஆவியின் முழுமையை பெற்று அவர் தூதுரைத்தார். யாரை பற்றி? பரமதந்தையை பற்றி, விண்ணகத்தை பற்றி மக்களுக்கு எளிய முறையில் தூதுரைத்த பிறகு பரமதந்தையினுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் செய்தார். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தன்னுடைய உயிரை நீக்கும் பொழுது, துறக்கும் பொழுது அவர் தந்தையின் பணியை நிறைவேற்றுகின்றார். The spirit of your father speaking through you. மத்தேயு 10:20 உன் தந்தையின் ஆவி உன் வழியாக பேசுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய அருளை, ஆசிரை, இரக்கத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டு சென்றார். சென்ற இடமெல்லாம் அவரை இயக்கியது பரிசுத்த ஆவியானவர். பாலைவனத்துக்கு சென்று அங்கு போய் நோன்பிருக்க செய்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து விண்ணகத்தை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு போதித்து 3 ஆண்டுகள் போதித்ததை 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கி சாகும் பொழுது அதை வாழ்வாக்கி காட்டியதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால். ஜான் R.W. ஸ்டவுட் என்ற அறிஞருடைய வார்த்தைகள், Before Christ sent the church into the world, He sent the Spirit into the church. The same must be observed today. கிறிஸ்து இந்த திருச்சபையை உலகிற்கு அனுப்பும் முன்னரே அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அதுவே இன்றும் பின்பற்றப்பட வேண்டும். படைப்பின் துவக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த அசைவற்ற உலகின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று படிக்கலாம். விவிலியத்தினுடைய முதல் அதிகாரம், முதல் பக்கம், முதல் வரி, இந்த ஆவியானவர் இந்த ஒழுங்கற்ற உலகின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அன்றையிலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த திருச்சபை இயக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நல்ல முடிவையும் நம் வழியாக இயக்கி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால். We are truly loving if one. We are beloved if we have first received God's love. 1 யோவான் 4:19. We love God with all our heart. 1 யோவான் 5:2. We obey God's commandments. 1 யோவான் 5:3. We love ourselves. மத்தேயு 22:39. We love the brothers and sisters we see in our everyday life. 1 யோவான் 4:20. We love our enemies. மத்தேயு 5:44. The Spirit has poured out love in our hearts. ரோமையர்கள் திருவும் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் இயேசுவுக்கு இனிமையானவர்கள். முதலில் கடவுளின் அன்பை பெற்றிருந்தால், நாம் இறைவனை இதயபூர்வமாக அன்பு செய்தால், நாம் இறை கட்டளைகளை கடைபிடித்தால், நம்மையே அன்பு செய்தால், தினமும் நம் வாழ்வில் சந்திக்கும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்தால், நம் எதிரிகளை மன்னித்தால், இறை ஆவி நம் உள்ளங்களில் பொழியப்படும் பொழுது இவைகளையெல்லாம் நாம் செயல்படுத்த முடியும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, you are the fulfillment of all our hopes and dreams. Through the gift of your Holy Spirit, you bring us grace, life, truth and freedom. எம் ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எம் நம்பிக்கை மற்றும் கனவுகளின் நிறைவும், உமது கொடையால் பரிசுத்த ஆவியால் எமக்கு அருள், வாழ்வு, உண்மை, விடுதலை கொடுக்கின்றேன். நன்றி இறைவா. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எவ்வாறு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தூண்டப்பெற்று இந்த உலகிற்கு வந்து உமையே தியாகமென தாரை வார்த்து எமக்காக மீட்பின் திட்டத்தை செயல்படுத்திய எம் தேவனே, எம் நல்லாயனே, உமக்கே நன்றி, துதி, புகழ், தோத்திரம், மகிமை உண்டாவதாக. எங்களையும் எங்கள் சார்ந்தவர்களையும் ஆசீர்வதித்திலும் சிறப்பாக யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். பல வகைகளிலே நீர் முன்னோரிடம் பேசிய நீர்
இறுதியாகவும் திருமகன் வழியாக பேசினீர். இந்த தீர்க்கதரிசிகளின் வாயிலாக மெஸ்ஸியாவை எங்களுக்கு படம் பிடித்து காட்டினீர். அதன்படியே அவரும் தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சான்று பகரும் வாழ்வாக, எல்லோருக்கும் சவால் தரும் வாழ்வாக அமைந்ததை கண்டு நாங்கள் வியப்புறுகிறோம். எமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் ஆற்றலையும் தாரும். இதனால் நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமக்கேற்ற மக்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.